வணக்கம் நேயர்களே. திருச்சிற்றம்பலம். உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுமையாக பரவி நிற்கட்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காய் மரத்தை பற்றி நெல்லி மரத்தை பற்றி நிறைய கேள்விகள் இருக்குது. இதில் அரை நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் இருக்குது. அப்புறம் அது ஒரு துவர்ப்பு சக்தி மிகுந்த ஒரு பொருள். உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின் சி நிறையா இருக்குது. நெல்லிக்காய் கருவேப்பிலை ரெண்டுலையுமே தைலம் செய்யக்கூடிய முறை இருக்குது. நெல்லிக்காய் அதிகமாக சாப்பிடும் பொழுது விட்டமின் சி இன்க்ரீஸ் ஆகும். பல நோய்கள் குணமாக, கர்ப்பப்பை சார்ந்த உடல்நலம் சார்ந்த பல நோய்கள் குணமாகிறதுக்கு நெல்லிக்காய் இருக்குது. வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய டாக்ஸின்ஸை கிளியர் பண்ணக்கூடிய சக்தி நெல்லிக்காய்க்கு இருக்குதுன்னு சித்த மருத்துவம் முழுமையாக விளக்குகிறது. நெல்லிக்காயில் வத்தல் போடுறதுக்கு, ஊறுகாய் போடுறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. நெல்லிக்காயில் அர்ச்சனை பண்ணக்கூடிய முறை இருக்குது. நெல்லிக்காய் ஜூஸை கலசத்தில் இட்டு ஜபம் பண்ணி அதில் குளிக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்கு சில தேவதாவசியங்கள் வழிபாடுகள்லாம் இருக்குது. அதை தேவைப்படும் போது பயன்படுத்துகிறாங்க. எல்லாரும் ரெகுலராக பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நெல்லிக்காய் மரம் வீட்டில் வைக்கலாமா? இதுதான் கேள்வி. இந்த கேள்வி தான் நேயர்கள் கேட்ட கேள்வி. நெல்லிக்காய் மரம் வீட்டில் வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம். ஆனால் ஒத்தை நெல்லி மரமாக இல்லாமல் ரெட்டை நெல்லி மரமாக இருந்தால் மிக விசேஷம். சீக்கிரம் காயும் காய்க்கும். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, இந்த நெல்லி மரம் பொதுவாக மரங்கள் மகரந்த சேர்க்கையினால தான் பழங்களோ காய்களோ உருவாகி அதிலேருந்து அடுத்த மரங்கள் உருவாகிறது. ஆனால் நெல்லி மரத்திற்கு மகரந்த சேர்க்கை மிக மிக தாமதப்படுறதுனால நெல்லிக்காய் ஜாஸ்தி. சில மரங்களில் கரெக்டான அந்த சேர்க்கைகள் இருக்கும்போது நெல்லி நிறைய காய் காய்க்கும். ஆனால் அடுத்தடுத்த மரங்களை உருவாக்காது. இப்போ கருவேப்பிலை மரம் ஒன்று வச்சுட்டிங்கன்னா அடுத்தடுத்த மரம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கும். வாழை மரத்தை வச்சா அடுத்தடுத்தது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மகரந்த சேர்க்கையோட தன்மை கம்மி. இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, வடக்கு பார்த்த வீடு இருக்குது. அந்த வீட்டில் நெல்லி மரம் எங்கே இருக்கலாம் அப்படின்னா, வடக்கின் மத்தியம பகுதியில், இல்லை வடமேற்கு பகுதியில் நெல்லி மரம் இருக்கலாம். இல்லை கிழக்கில் மத்தியம பகுதியில் இருக்கலாம். வடகிழக்கு மூலைக்கு நெல்லி மரம் போகக்கூடாது. அப்படி தற்செயலாக அது வந்துருச்சுன்னா அதை அவசரப்பட்டு வெட்ட வேண்டாம். அப்படியே விட்டுருங்க. அதனால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. அதுக்கு சில முறைகள் இருக்கிறத நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நெல்லி மரம் தான் நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் சுத்தமான பசும்பால், மஞ்சள் லேசாக கலந்த பசும்பால், 2 டிராப் நெய் விட்டு அந்த நெல்லி மரத்துக்கு ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னாவே அந்த வடகிழக்கில் உள்ள நெல்லி மரத்தால் பெரிய தோஷங்களோ பெரிய இடர்பாடுகளோ வரவே வராது. எல்லாமே உயிரோட்டம் உள்ள பொருள். அதனால தான் நான் வடகிழக்கு மரங்களை, இருக்க மரங்களை வெட்டாதீங்க, புதுசாக வைக்காதீங்கன்னு சொல்கிறது தான். பயந்து சொல்கிறதில்ல, அதுக்கு ஒரு காரணத்தினால சொல்கிறது தான். இருக்க மரத்தை வெட்டாதீங்க, அதுக்கு ஆகர்ஷண சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் இந்த நெல்லி மரத்தை இப்போ மேற்கு பார்த்த வீடு இருக்குது. அப்போ நீங்கள் வாசலில் நெல்லி மரம் தாராளமாக இருக்கலாம், தப்பு இல்லை. தெற்கு பார்த்த வீடு இருக்குது, வாசலில் நெல்லி மரம் இருக்கலாம். தென்மேற்கில் நெல்லி மரம் இருக்கலாம். வடக்கு மத்தியமத்தில் இருக்கலாம், மேற்கு மத்தியமத்தில் இருக்கலாம். வடகிழக்கு மூலையில் வடகிழக்கு பகுதிகளில் நெல்லி மரம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. வெயிட்டுக்காகலாம் சொல்லலை. அந்த மரத்தோட ஆகர்ஷண சக்தி அந்த இடத்துல எதிர்மறை தாக்கத்தை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அங்கே வேண்டாங்கிறோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு மூலையில் ஒரு நெல்லி மரம் இருந்தால் அந்த வீட்டில் உள்ள பெண் கர்ப்பம் தரிக்க தாமதமாக ஆகும். அப்படி அங்கே அந்த பெண் இருக்கும்போது தாமதமாகுதுன்னா, அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில், யார் ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்கோ அவங்க தான் வடகிழக்கில் நெல்லி மரம் உள்ள வீட்டில் இருப்பாங்க. எந்த ஒரு பெண் ஜாதகத்தில் புத்திர தோஷம் இருக்கோ அவங்க வீட்டில் தான் வடகிழக்கில் வாழை மரம் இருக்கும். பார்த்திங்கன்னா, வாழை மரம் இருக்கும். வடகிழக்கில் வாழை மரம் இருக்கும்போது கர்ப்பப்பை சம்பந்தமான கோளாறுகள் அந்த பெண்ணுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரிஸு, அப்போ அதே மாதிரி ஃபிலோப்பியன் பிளாக்கு, அப்புறம் அதான் நம்ம சொல்கிறோம்ல நீர்க்கட்டிகள்ங்கிறாங்க, அதான் பிசிஓடி ப்ராப்ளம்ங்கிறோம். அப்புறம் ஓவரிஸ் வளர்ச்சி கம்மியாக இருக்குது, இல்லை ஓவரிஸில் ஏதாவது பிரச்சனை வர்றது எல்லாமே வடகிழக்க வாழை மரம் இருந்தாலும் வரும். ஆனால் அது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வரவே வராதுன்னு தான் சொல்கிறதுக்கு இல்லை. யார் அந்த மாதிரி வடகிழக்கில் வாழை மரம் வைக்கிறாங்கன்னா, யார் ஜாதகத்தில் கோளாறு இருக்கோ அவங்க வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது இயல்பாகவே அமைஞ்சிருதுங்க. அதான் உண்மை. ஆனால் நெல்லி மரத்தை பொறுத்தவரை வீட்டில் இருக்கலாம். லக்ஷ்மி கடாட்சம் இருந்த மரம் எப்படி வேப்ப மரத்துக்கு பூஜை போடுறீங்களோ அதே மாதிரி நெல்லி மரத்துக்கு பூஜை போடலாம். நெல்லி மர குச்சிகளால் ஹோமம் பண்ணலாம். நெல்லி மர குச்சிகளை வைத்து அதில் மரமஞ்சள், அகில், குகில், தேவதாரு, கொஞ்சோண்டு புணுகு எல்லாம் சேர்த்து அதை நல்லா கருக்கி அரைத்து அதில் மை தயார் பண்ணி வசிய மையாக ஜபம் செய்து தாராவுடைய மந்திரங்களையோ இல்லைன்னா ராஜராஜேஸ்வரியோட மந்திரம், தாராவுக்கு ராஜேஸ்வரிக்கு எதிர்ப்பதமாக இருக்க மாதிரி இருக்குமே எப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அந்த ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு
அந்த மைய வச்சுட்டு போகிற பழக்கமும் இருக்குது. அதனால் நெல்லி மரம் வீட்டில் தாராளமாக இருக்கலாம். லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த மரம். அதை கரெக்டாக பராமரிக்கணும். எங்கே இருந்தாலுமே வாரத்துக்கு ஒரு நாள் அதில் வந்து லெமன், எலுமிச்சம்பழச்சாறு, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், இதெல்லாம் அந்த தூரில் ஊற்றுறதும், அந்த தூர் அடியில் நல்லா சுத்தமாக வைக்கிறதும், பெரும்பாலும் நெல்லி மரத்துக்குள்ள அதிகமாக செடிகளை, நல்ல செடிகளை வளரவே விடாதுங்க அது. அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நெல்லி மரம் இன்னும் விசேஷமாக வேலை செய்யும். நெல்லி மரம் லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த மரம். நெல்லிக்காய் லக்ஷ்மி கடாட்சம் உள்ள ஒரு காய். அதனால் பயன்படுத்தலாம் அதை. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்ச்சியில்